பெரிய ராஜா, நம்ம காத்தமுத்து கணக்க பார்த்தேன். கணக்கு புத்தகத்தை மட்டும் பார்த்து என்னையா பண்றது? ஊரையும் கொஞ்சம் பாரு. என்னமும் பாத்துக்கிட்டானுங்களே இருக்கிறேன். என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கிறான்? நம்ம மாடசாமி மாந்தோப்பு பாத்தியா எப்படி காத்து கிடக்கு? பார்த்தேன். ஓடியாந்த கணக்கையும் பார்த்தேன். ஒழுங்கா பணத்தை கட்டி இருக்கிறானுங்களே. ஒழுங்கா பணத்தை கட்டிட்டா அதுக்காக காஞ்ச மாங்காய் எல்லாம் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுறா. அதானே ஐயாபுரி, அதையும் கொஞ்சம் கவனியா. ஐயா சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேங்க. மாடசாமி தோப்பு மாங்காய் எல்லாம் நம்ம வீட்டு சமயக்கட்டுக்கு வந்தாச்சு. 6 பசங்க சமணம் போட்டு உட்கார்ந்து நரிக்கிட்டு இருக்கிறானுங்க ஊறுகாய். 6 பேர் நடத்துறாங்களா? முதல்ல உன்னை ஐயா பெரிய முதலாளி, என் உழவு மாட்டையும் கலப்பையும் நடராஜா பறிச்சுட்டு வந்துட்டாருங்க. ஆமாங்க முதலாளி, இந்த தள்ளாத வயசுல நாங்க 2 பேரும் அதை வச்சுதான் பொழைச்சுக்கிட்டு இருந்தோம். 6 வயசு கஞ்சி குடிக்கிறதுக்கு அது கூட இல்லையாதான் நாங்க என்ன செய்வோம்? இந்த நாய்களை அடிச்சு விரட்டுறான். யாரோ உங்களை எங்க புடிச்சு தள்ளுறதுன்னு எனக்கு புரியல. வயசாச்சே, உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல. பாருங்க, பணக்காரன் வீட்டு சோறு ஊசி போனா தாயா உங்களை மாதிரி ஏழைங்க கவனமே அவங்களுக்கு வரும். போவையா போ. பெரியவரு, பெரிய ராஜா எத்தனை பேரையா காப்பாத்துவாரு? முடியல வராத. ஐயா ஏன் இப்படி வள்ளு வள்ளுன்னு விழற? என்னங்க முதலாளி, இந்த வீட்டுல நாய்க்கு பதிலா நான் இருக்கம்மா, எதுவும் இருக்கிறாங்க. போங்க போங்க. ஐயா பெரிய முதலாளி, கொஞ்சம் பெரிய மனசு வையுங்க, நாங்க ஏழைங்க. என்னையா என்னையா ஏழைங்க? பாருங்க, ஏழைங்களா இவங்க. ஏழையா நீ வேட்டி எங்க கட்டுற? இடுப்புல. அவரு அதுலதான். அப்புறம் என்ன ஏழை பணக்காரன்? போங்க போங்க போ. ஐயா பொழைக்கிறதுக்கு வழி இல்லையா? உழைக்க வழி இல்லாதவங்களுக்கு ஒசரம் தான் 3 கேணியை வெட்டி வச்சிருக்கிறோம். ஆமா ஆமா, ஐயா சொல்றதோட புரியலையா? நீதான் நல்லதங்க, இவருதான் 7 குழந்தைங்க. பேசாம 3 கணத்திலையும் போய் உளுந்து முதங்க. வேற வழி இல்லம்மா, நான் வேலைக்காரனா இருக்கிறேன். ஏன்னா ஏறும் கலப்பை என்ன இருந்ததா? பண்ட பாத்திரம் எதுவும் இல்ல. அதானே அதானே பாத்தீங்களா, எரியிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி. அக்கிரமம் பண்றதுல அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒத்த மிஞ்சுவான் போல் இருக்குது. போங்க போங்க. பணத்தை கொண்டாந்து வச்சுட்டு மாட்டை புடிச்சுக்க, கலப்பைய தூக்கிக்க, திரும்பி பார்க்காம ஓடிப்பா. போயப்பா, இதுங்கெல்லாம் ஒழுங்கா சொன்னா போவாத, உத கொடுத்தாதான் போவான். அவரை ஒண்ணு செய்யாதீங்க ஐயா. நீங்க போயிடுங்க நாங்க போயிடுறோம். போயிடுங்க போயிடுங்க. சனின்னு ஒழிஞ்சுதுங்க. போயிட்டாங்க. பாவாட, இந்த வெள்ளைய அறுவடை பண்ணிட்டான் பார்த்துடா சீக்கிரம். ஆட்டம் பாதி வேலு, நீ எங்கடா வந்த? அவங்கிட்டதான் மாட்டையும் கலப்பையும் பறிச்சுட்டு வந்தாங்க, உங்ககிட்ட ஏதாவது பறிச்சுட்டு வந்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பெரிய ராஜாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கிறேன். முக்கியமான விஷயமா? கொஞ்சம் பத்திரமா பேசிக்க. பாவி, விரலை நீட்டாதரா, மூடிக்க. நிக்கிறான் பாரு கணக்கு, விரலை பார்த்தா வெத்து கழுத்துல ஒத்தி எடுத்துருவான் பத்திரம். ஐயா கும்பிடுறேங்க. யாரு? அடட வேலுவா, என்னப்பா உன் தங்கச்சி சடங்குல ரொம்ப தடபடலாம் நடத்துறியாமே? ஆமாங்க, இன்னைக்கு தான் கல்யாண தேதி கூட நிச்சயம் பண்ணினேன். ஐயா தயவு இருந்தா கல்யாணம் முடிஞ்சா மாதிரிங்க. என்னப்பா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏன் தயவு என்ன வேண்டி கிடக்கு? என்ன சொல்ற? கல்யாண செலவுக்கு இந்த அறுவடையத்தான் நம்பி இருக்கிறேன். ஐயா பெரிய மனசு பண்ணி இந்த வருஷம் மகசூலை விட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வட்டியும் முதலமா சேர்த்து கொடுத்துருவேங்க. நீ சேர்த்து கொடுத்துருவாப்பா, ஆனா இப்ப எங்க நிலைமை சரியில்லையே. அச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. முழுக்க முழுக்க உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன். இத பாருங்க, இது கல்யாண காரியம். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே உங்க கையில இருக்கிறதா நினைச்சு நீங்க தான் ஐயா உதவி செய்யணும். வேலு, தை மாசம் தானே கல்யாணம் வச்சிருக்கேன். ஆமா, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்னங்க இது, நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணம் நடந்தா மாதிரிங்க. சரி, போய் ஏற போட்டு கல்யாண காரியம் அது தானாவே நடக்கும். ஐயா நீங்க எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஊருக்கே தெய்வங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க சந்தோஷமா போயிட்டு வா. நான் வரேங்க. என்னன்னா வரவன் போறவனுக்கு எல்லாம் சரி சரி சொல்லிக்கிட்டு இருந்தா பண்ண என்ன ஆகும்? என்ன சொல்லிட்டப்ப நானு விவசாயத்தை ஆரம்பிச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என்னன்னு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவ்வளவு பாசத்தையும் தூக்கிக்கிட்டு நீ உன் புருஷன் விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எப்படியுமா இருக்க போறேன். சும்மா இருங்க, எதையாவது பேசிக்கிட்டு வாங்க.
எனக்கு என்ன பிடிக்கும்னு அன்னைக்கு கூட தெரியலமா, உனக்கு தாமா தெரியுது. அண்ணி இன்னைக்கு தானே வந்துச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா பிறந்தவங்க. உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். ஏல மச்சான், நல்ல அண்ணன் தங்கச்சி செய்யறாங்க. என்ன எங்க தங்கச்சியோட கொஞ்சிட்டு இருக்க? இங்க ஏறி நின்னுட்டு இருக்கல. வாடா. ஏலே, வாயில ஏதோ நல்லா வந்துற போதாமா. வந்தனா பல்லகள உடைச்சு போடுவேன். நீ வா மாடி. இந்த வருஷம் நம்ம நிலத்துல அமோகமான விளைச்சல். நினைச்ச மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை சும்மா ஓஹோன்னு என்ன உன் நிலத்துல மாஸ்டர் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னங்க அநியாயம்? என் வயல இருக்காங்க, நீங்க அறுவடை செய்யறீங்க. எதுக்காகவா? நீ எங்க கிட்ட வாங்கல கடை, அதுக்காகடா. ஐயா, உங்க கடனை அடுத்த மகசூல்ல கட்டுன்னு பெரிய ராஜா கிட்ட சொல்லிட்டாருங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டாருங்க. அப்ப சொன்னாரா, இப்ப தேவைப்படுதுல்ல. ஏன்டா நிக்கிறீங்க? என்னங்க இது? பெரிய ராஜா சொன்ன வார்த்தையை நம்பித்தாருங்கிற என் தங்கச்சி கல்யாணத்தை நான் வச்சிருக்கிறேன். நாங்களும் இத்தனை நாளா இதை நம்பி தாண்டா எங்க கடனை விட்டு வச்சிருந்தோம். இப்படி எல்லாம் அநியாயமா பேசாதீங்க. அண்ணன் ஒண்ணு சொல்றதும் தம்பி ஒண்ணு செய்யறதும் கடவுளுக்கே அடுக்காதுங்க. ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை நம்பித்தான் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு இப்ப விட்டு கொடுங்கய்யா. அடுத்த வருஷம் மகசூல் பூராவையும் உங்க கடமைக்கே நான் கட்டிடுறேன் ஐயா. இந்த வாட்டி நாங்க இதை எடுத்துக்கிறோம். அடுத்த வருஷம் உன் தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கடா. சின்ன இந்த நிலத்துல பாடுபட்டு பையன் வளர்த்ததுனால இதை நீங்க எடுத்துட்டு போக வந்திருக்கீங்களே, இது என்னங்க நியாயம்? மாட்டை எவன் வேணாலும் மேய்க்க வேண்டாம். ஆனா அதுல பால் கறக்கிற உரிமை மாட்டுக்கு சொந்தக்காரனுக்கு தாண்டா இருக்கு. உனக்கு பணம் கொடுத்தவன் அறுத்துக்கிட்டு போறதுல என்னடா தப்பு இருக்கு? உண்மைதாயா, மாட்டுக்கு சொந்தக்காரன் தான் பாலை கறக்க முடியும். கடன் கொடுத்தாரு உங்க அண்ணன், அவரை வர சொல்லியா. உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை வாங்கிக்கங்க. ஆனா இந்த நெல்லை அறுத்து எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். என்ன சொன்னேன்? அண்ணா,
தனு